ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களே, இப்போ எத்தனை அரசியல் விமர்சகர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க? 4 செவத்துக்குள்ளே உட்காந்தானே நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா. இப்போ எங்களை விமர்சிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சில பேர் இந்த அரசை கண்டித்து பேசியதுண்டா? எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்ததுன்னு பேசியதுண்டா? கமிஷனரை கண்டித்ததுண்டா? யார் அந்த சார்னு கேட்பதற்கு துணிச்சல் இருக்கா அந்த அரசியல் விமர்சகருக்கு? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது, யாருக்கு ஆதரவும் கொடுக்காது. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் என்பது எப்படி நடக்கும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சி எப்படி செயல்படும், அந்த காவல்துறை எப்படி செயல்படும், அந்த மக்களிடம் எப்படி பணத்தை கொடுப்பாங்க, பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இடைத்தேர்தல் நடக்கும். கூடுமான வரை பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இணைகிறார்கள். 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்கு. ஆளுங்கட்சி எங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கு. பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. உளவுத்துறையை வைத்து கண்காணிக்கிறாங்க. ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்ட முடியல, கொடியேற்ற முடியல, ஆர்ப்பாட்டம் செய்ய முடியல, போராட்டம் செய்ய முடியல, துண்டறிக்கைகள் செய்ய முடியல. அதற்கு எங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குல்ல. மறைமுகமாக நம்ம செய்து கொண்டிருக்கோம். சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியில் தெரியுது. ஆனால் கோடிக்கணக்கான பொருளுதவி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, கொரோனா பேரிடராக இருந்தாலும் சரி, மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தளபதியினுடைய தோழர்கள் களத்தில் நின்று நம்ம உதவி செய்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்கள் கண்ணுக்கு தெரியாதா? எல்லா இடத்துலையுமே தலைவர் தான் உதவி செய்யணுமா? இப்போ டங்ஷனுக்காக போராடி கொண்டிருக்காங்க மதுரை மேலூரில். அங்கே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறாங்களே. பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாநில பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏன் வரல அப்படின்னா அவர் கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருல, உள்கட்டமைப்பு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காருல. அப்போ அந்த வேலையும் பார்க்கணும். அதே நேரத்தில் மக்களுக்காக குரலும் கொடுக்கணும். அது நேரடியாக தான் கொடுக்கணும் அப்படின்ற விதிலாம் கிடையாது. பிப்ரவரி 2 வந்துச்சுன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 1 ஆண்டுகள் ஆகிறது. அதனுடைய நிகழ்வு இருக்குது. இப்போ பொங்கல் பண்டிகை சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அரசு கொடுக்கின்ற பொங்கல் தொகுப்பை விட, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அரசு கொடுக்கின்ற பொங்கல் தொகுப்பை விட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாங்கள் மிக சிறப்பான முறையில் பொங்கல் தொகுப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வணக்கம். தேர்தல் ஆணையம் இன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருக்காக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்குது. தாவேகாவோட நிலைப்பாடு என்ன இந்த இடைத்தேர்தல்? இல்லை, தாவேகாவினுடைய நிலைப்பாடை ஏற்கனவே தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் நம்ம போட்டியிடலை, யாருக்கும் ஆதரவும் நம்ம கொடுக்க மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடுகிறோம் என்று தலைவர் சொன்னார்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது, யாருக்கு ஆதரவும் கொடுக்காது. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் என்பது எப்படி நடக்கும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சி எப்படி செயல்படும், அந்த காவல்துறை எப்படி செயல்படும், அந்த மக்களிடம் எப்படி பணத்தை கொடுப்பாங்க, பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இடைத்தேர்தல் நடக்கும். கூடுமான வரை பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. இப்போ கடந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடந்தது? ஆட்டு மந்தைகள் போல் மக்களை அடைத்து வைத்து ஒவ்வொரு ஓட்டிற்கும் 10,000, 15,000, 20,000 என்று கொடுத்தாங்களா இல்லையா? மனசாட்சியோடு சொல்ல முடியுமா திமுகவை சார்ந்தவர்கள் நாங்கள் காசே கொடுக்கல அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? காசை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடியவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ அப்படி ஒரு இடைத்தேர்தல் நடக்கின்ற போது அந்த இடைத்தேர்தலே நம்ம போட்டியிட்டா அங்கே ஜனநாயகம் இருக்குமா, சர்வாதிகாரம் இருக்குமா? ஓகே, ஏன்னா இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தலைவர் விஜய் இந்த ஒரு இதை மேற்கோள் காட்டினார். ஒழுங்கா தேர்தல் நடக்கணும் அப்படின்ற ஒரு இதுனார். ஸோ அங்கே மட்டும்தான் அதை பேசினார். ஏன் ஒரு இடைத்தேர்தல் நின்று அவரோட பலத்தை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கல. ஏன்னா நான் தான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் சொல்கிறது கேள்வி எனக்கு புரியுது. இடைத்தேர்தல் என்பது நியாயமாக நடக்காது, ஜனநாயகமாக இருக்காது. அதை தவறாக பயன்படுத்தும் ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறையும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் மிக தவறாக பயன்படுத்துவாங்க. அங்கே பணம் விளையாடுங்க, கோடி கோடியாக பணத்தை கொட்டுவாங்க. அதான் சொல்கிறேன், கடந்த இடைத்தேர்தலே ஒவ்வொரு ஓட்டிற்கும் 10,000 வரைக்கும் போனதில்லை. பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய அந்த கூட்டத்திடமிருந்து நீங்கள் உண்மையும் நேர்மையும் சமத்துவமும் ஜனநாயகமும் உருவாக வேண்டும் என்று நம்ம போனால்
அது சரியா இருக்குமா? அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த பொது தேர்தலில் நம்ம போட்டியிட்டு நமக்கான வாக்கு வங்கியை நிரூபித்து மக்களின் துணையோடு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும். ஓகே. அறிக்கை வந்தது வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி அறிவித்த உடனே ஒரு அறிக்கை விடுறார். அதில் 2026 நமது மெயின் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை விடுறார். அந்த ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறையா நிகழ்வுகளாக இருக்கட்டும், முதல் மாநாடும் சரி, அவர் பல நலத்திட்டங்களும் செய்து கொண்டே இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக ஒரு ஃபுல் பொலிட்டீஷியனாக வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஒரு தேர்தல் வரும்போது தன் பலத்தை வந்து இதில் நின்று காட்டிட்டு எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு காட்டுறது மூலயமா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அவரும் ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டீஷியனாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் விலகி போகிற மாதிரி இருக்கு? அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு யாராவது நாங்கள் சொன்னோமா? மக்கள் எங்களை நம்புகிறாங்க, நாங்கள் மக்களை நம்புகிறோம். லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இணைகிறார்கள். 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்களே, எங்கள் அண்ணனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், என் தம்பிக்கு தான் ஓட்டு போடுவேன், என் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் வீட்டு பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே. எதற்காக கொண்டாடணும்? எங்கள் மீது நம்பிக்கை வைப்பதனால தானே கொண்டாடணும். நம்பிக்கைன்னு சொல்லலாமா, இல்லை ஃபேன் பேஸ் அவரோட ஒரு முகம், அந்த நம்பிக்கை தானே. நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை மக்கள் கொடுத்ததால் தான் ஆளுங்கட்சி எங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கு. பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க, உளவுத்துறையை வைத்து கண்காணிக்கிறாங்க. ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்ட முடியல, கொடியேற்ற முடியல, ஆர்ப்பாட்டம் செய்ய முடியல, போராட்டம் செய்ய முடியல. அது எல்லா கட்சியினருக்கும் தானே இருக்கு. அதற்கு எங்களுக்கு நெருக்கடி அதிகமா இருக்குல்ல. எல்லா கட்சியினருக்கும் எப்படி இருக்கு உங்க கட்சி? ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஒரு வாழ்த்து போஸ்டரை வந்து ஒருத்தர் ஒட்டுறாரு. என்ன பண்ணாங்க? ஒரு காவல்துறையை சார்ந்தவரை அந்த போஸ்டரை கிழித்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம், போஸ்டர் ஒட்டக்கூடாது, அதுவும் தலைவர் தளபதியினுடைய புகைப்படம் போட்ட போஸ்டரை ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அவங்க தலைவர்களுடைய முகம் பொறித்த போஸ்டரை ரெடி பண்ணி ஒட்டினாங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. எங்கள் தலைவருடைய ஃபோட்டோ போட்ட போஸ்டரை ஒட்டக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது? யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? சட்டத்தில் இடம் இருக்கா? அப்போ அந்த அளவுக்கான ஒரு பயத்தை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்காரா இல்லையா? அப்போ அந்த பயம் உருவாவதற்கு யார் காரணம்னா, கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி அணிதிரண்டு வராங்க. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் மக்களை நம்புகிறோம். அதனால் ஒரு இடைத்தேர்தலில் போய் நாங்கள் நின்று வாக்கு வங்கியை நிரூபித்தால் தான் மக்கள் எங்களை நம்புவாங்கலாம் கிடையாது. ஏற்கனவே மக்கள் எங்களை நம்பிவிட்டார்கள். ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக, ஒரு முதன்மை சக்தியாக, ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பெரும் தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வராங்க. 2026 பொது தேர்தல் தான் நாங்கள் நேரடியாக சந்திக்க போகிறோமே. ஒரு இடைத்தேர்தல் என்பது மிக கேவலமாக நடக்குங்க. வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். பணத்தை நம்பி தான் திமுக எதிர்கொள்ளுமே தவிர மக்களை நம்பி போக சொல்லுங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 ரூபாய் கொடுத்தாரு பொங்கலுக்கு. எதிர்கட்சியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? 2500 ரூபா பத்தாதுங்க, இன்னொரு 2500 ரூபா சேர்த்து 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அது கொரோனா காலத்தினால அப்படி சொன்னாரு. அது உண்மையா கொரோனா ஏற்பட்ட மக்கள் ஆளுங்கட்சியா இருக்கீங்க, நீங்க கொடுக்க வேண்டியதானே 5000 ரூபாவை? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து குற்றம் சொல்றீங்கன்றீங்க? உங்களால முடியல, அப்புறம் எதுக்கு சொல்லணும்? அப்ப எதுக்கு மக்களுக்கு நீங்க ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும்னு நம்ம சொல்றோம். அப்போ பொய்யான ஒரு நம்பிக்கை நீங்கள் உருவாக்குறீங்க. வேங்க வயலில் மலத்தை கொட்டி பல பிரச்சனைகள் ஆகிடுச்சு. சாதிய ரீதியான பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த அரசுக்கு எதிராக நாள்தோறும் போராட்டங்கள் நடக்குது. கூட்டணி கட்சிகளே ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசினுடைய லட்சணம் இருக்குது. இதையெல்லாம் ஈரோடு இடைத்தேர்தலில் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பாங்க. ஆனால் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்குமான்றது தான் ஒரு கேள்வி. ஓகே, தேர்தல் ஆணையம் மித்த இடத்துலலாம் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசு கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறோம். ஆனால் இது இடைத்தேர்தலில் மட்டும் தேர்தல் ஆணையம் தமிழகத்திட்ட உடனே மாறிடும்னு நினைக்கிறீங்க? எல்லா இடங்கள்லையுமே எல்லா நேரங்கள்லையுமே தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் கூடுமான வரை செயல்படுவார்கள். காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்போ காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குமோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் சில சூழல்களை இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கி வைக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து தேர்தல் விதிமுறைகள் மீறுறாங்க நம்ம அப்படிலாம் சொல்லலை. ஆனால் இந்த இடைத்தேர்தல் என்பது விதிமீறல்கள் நடக்கும், பணம் புழக்கங்கள் நடக்கும். திமுக சார்பாக கூட்டணி சார்பாக யார் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அது வந்து வெற்றி பணத்தால் பெறப்படும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் போயிட்டு ஒரு உண்மையும் நேர்மை வரக்கூடிய நாங்கள் போய்ட்டு நிற்க முடியுமா?
அதனால நாங்கள் அதை தவிர்க்கிறோம். பல அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கிறார்கள். பாதி பேர் வந்து விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீசியன் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு அமைச்சர் கூட இது பொலிட்டிக்கலுக்கே நடக்கிற ஒரு சீர்கேடு அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீசியன் அப்படின்ற ஒரு வார்த்தை விஜய்க்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு இதுவும் விஜய் பயப்படுகிறார். ஏன்னா ஈரோடு இதில் அவர் சப்போஸ் தோற்று போயிட்டாருன்னா அவரால் அடுத்து யார்கிட்ட போய் அவரால் பயந்துருவார். ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷனே தோத்துட்டோம்னு ஒரு பயம் வந்துடும் அப்படின்ற விமர்சித்துக்கிட்டு இருக்காருல்ல. அதுக்கு தாவேக்காவோட பதில் என்ன? ஏன் அவர் பயந்தார்னா அவர் பயப்படுற குணம் கொண்டவர் அப்படின்னா அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியல் என்பது ஒரு கொடூரமான ஒரு களம். அது அவரே ஒரு போர். சொல்லிட்டார். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அரசியலில் வந்து பகைகள் தான் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு களத்துக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தூக்கி எறிந்து விட்டு, மிகப்பெரிய ஒரு மௌடத்தை தூக்கி எறிந்து விட்டு, நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு வரார்ல, இதுதானங்க துணிச்சல். இது அந்த முட்டாள் அரசியல் விமர்சகர்களுக்கு பயன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்கள் யாரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசுகிறாங்க நமக்கு தெரியல. இப்போ அரசியல் விமர்சகர்கள்னு சொல்கிறீங்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களே, இப்போ எத்தனை அரசியல் விமர்சகர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க? 4 செவத்துக்குள்ளே உட்காந்தானே நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா. இப்போ எங்களை விமர்சிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சில பேர் இந்த அரசை கண்டித்து பேசியதுண்டா? எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்ததுன்னு பேசியதுண்டா? கமிஷனரை கண்டித்ததுண்டா? யார் அந்த சார்னு கேட்பதற்கு துணிச்சல் இருக்கா அந்த அரசியல் விமர்சகருக்கு? இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்கணும்ல. நீங்கள் வந்து எங்களை பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அது மிக ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடுன்னு தான் சொல்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்காங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. எண்ணற்ற ஏராளமான உதவிகளை மறைமுகமாக நம்ம செய்து கொண்டிருக்கோம். சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியில் தெரியுது. ஆனால் கோடிக்கணக்கான பொருளுதவி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, கொரோனா பேரிடராக இருந்தாலும் சரி, மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தளபதியினுடைய தோழர்கள் களத்தில் நின்று நம்ம உதவி செய்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்கள் கண்ணுக்கு தெரியாதா? எல்லா இடத்துலையுமே தலைவர் தான் வந்து உதவி செய்யணுமா? தலைவரின் சார்பாக அவருடைய தம்பிகளாகிய நாங்கள் உதவி செய்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உதவி செஞ்சு கொண்டிருக்கோம். தலைவர் வரணும்ல, ஒரு இடத்துக்காச்சும் எங்கேயாச்சும். தலைவர் வரமாட்டாருன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா? வரலையே எங்கேயுமே. கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரே, கண்ணு தெரியலையா? ஒரு 100 ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரா? நெல்லைக்கு வந்தாரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க வந்தாரே, அப்ப உங்களுக்கு அதே வருஷத்துக்கு ஒரு டைமா வந்தாரா இல்லையாங்க? உங்களுக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னாரா? அரசியலில் அறிவிச்ச பிறகு எங்கேயுமே அவர் வரலையே. அவர் தான் சொன்னார். மாநாட்டுக்கு வந்து பேசினாரு. ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய கடைசி படம், இந்த படத்தை முடிச்சுட்டா நேரடியாக மக்களை சந்திக்க வர்றேன். தமிழ்நாடு முழுவதும் அவர் பயணம் மேற்கொள்ள போகிறாரு. மக்களுடைய குறைகளை கேட்க போகிறாரு. இதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள், செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏன் வரலன்னா அவர் வரலன்னு எந்த இடத்துல சொன்னார்? அவர் ஒரு பொது தலைவராக வந்துட்டாரு, ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்துற பிறகு இது மாதிரி கேள்விகள் கேட்கப்படாம இருக்கப்படுமா? நீங்க அறிக்கையில தெளிவா சொன்னதுக்கு பிறகு திரும்ப அந்த அறிக்கையை அவரே சரியா தவறா? அந்த அறிக்கை விடுவதே தவறு என்று தானே அவரே சொல்றாரு. அவர் என்னங்க சொன்னாரு? என்னுடைய கடைசி படத்தை முடிச்சுட்டு நான் வரேன்னாரு. இப்போ கடைசி படம் முடிஞ்சிருச்சு. கடைசி படம் முடிச்ச பிறகு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கலாமே. அரசியல் கட்சி தொடங்குவது என்பது ஒரு ஜனநாயக உரிமைங்க. ஆமாம். அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் தான் இருக்கிறாரு. மக்களோடு மக்களாக தான் இருக்கிறாரு. சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக்கி, நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கம் இன்று தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு. அப்போவே 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக பேசியிருக்கிறாரு, இலங்கை தமிழர்களுக்காக பேசியிருக்கிறாரு, ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடி இருக்கிறாரு, காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தாருங்கள் என்று போராடி இருக்கிறாரு. பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிறார். அவர் நேரடியாக இப்போ ஒன்றும் அரசியலுக்கு வரல. தமிழ்நாட்டு மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தெல்லாம் தன்னால் முடிந்த வகையில் அந்த சினிமா என்கின்ற அந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டு, அந்த உச்சபட்ச இடத்தில் இருந்து கொண்டு அவரால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ அந்த குரலை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்போ தமிழக வெற்றி கழகமாக ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமமாகி வந்திருக்கு. அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. தளபதியினுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் களப்பணி செய்து கொண்டிருக்கோம். இப்போ டங்ஷனுக்காக போராடி கொண்டிருக்காங்க மதுரை மேலூரில். அங்கே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறாங்களே. பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பல இடங்களில் போராட்ட காலத்தில் இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த செயலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சியை சார்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் துண்டறிக்கை கொடுத்தாங்க. அதற்கு இந்த அரசு அனுமதி கொடுத்ததா? வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்ததா இல்லையா?
கூட்டணியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்க, முன்னாள் மாநில செயலாளர், அறிவிக்கப்படாத அவசர நிலையை இந்த அரசு கடைபிடிக்கிறதா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் செய்ய முடியலை, எங்கேயுமே போராட்டம் செய்ய முடியலை, தன்னுடைய கருத்தை சொல்ல முடியலை, சுதந்திரமாக செயல்பட முடியலை. இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை நம்ம எழுதுனா உடனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் ஒரு மாற்றத்தினுடைய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் வராங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர, ஏன் அவர் வரலன்னா அவர் வரமாட்டேன்னு சொன்னாரா இந்த இடத்துலையாவது? வரலையே, அதானே அவர் வருவாருங்க. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, செயல் திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கட்சியினுடைய கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மாவட்ட செயலாளர்களை நம்ம நியமிக்கல. இப்போ மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, மாநில பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏன் வரல அப்படின்னா அவர் கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருல, உள்கட்டமைப்பு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காருல. அப்போ அந்த வேலையும் பார்க்கணும், அதே நேரத்தில் மக்களுக்காக குரலும் கொடுக்கணும். அது நேரடியாக வந்து தான் கொடுக்கணும் அப்படின்ற விதிலாம் கிடையாது. பல வடிவங்கள் இருக்குது, போராட்டத்தில் பல முறைகள் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய செய்தி மக்களிடம் போய் சேரணும், அது ஒரு தேசிய செய்தியாக மாறணும். இப்போ அண்மையில் எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டுலாம் நடந்தது. அந்த வெளியீட்டு விழாவில் தலைவர் தளபதி அவர்கள் வேங்கவயல் குறித்து பேசினார். அது ஒரு தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா? அதுதானே நமக்கு முக்கியம். ஒரு பாதிக்கப்பட்டவருடைய குமுறல்களை அடுத்த கட்டத்திற்கு கடத்தணுங்க, மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது எந்த வகையில் செய்தால் எந்த வகையில் வேணால் நம்ம செய்யட்டுமே, அது நேரடியாக களத்துக்கு வந்தால் தான் அது செய்தியாக மாறுமா? இவர் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், மக்களால் கவரப்பட்ட ஒரு தலைவர், 5 கொள்கை தலைவர்களை முன்வைத்து ஒரு கொள்கைக்கான ஒரு தலைவராகவும் அவர் வராரு. சமூக நீதி சமத்துவம் உருவாக வேண்டும் என்று ஒரு மிக உயர்ந்த ஒரு பார்வையோடு வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இவர் எந்த வடிவத்தில் தன்னுடைய கருத்தை சொன்னாலும் அது ஒரு தேசிய செய்தியாக மாறுங்க. ஓகே, புரியுது. பரந்தூரை பற்றி பேசுகிறாரு, ஒரு தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா? ஆளுநரை போய் சந்தித்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு அண்ணனாக ஒரு அரணாக இருந்து கொண்டு ஒரு மனு கொடுக்குறாரு, அது ஒரு தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா? எப்படி பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவர் ஏன் அங்கே வரலை இங்கே இப்போ எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போகிறாங்கல்ல, தீர்வு கிடைச்சிருச்சா? எடப்பாடி போகிறாரு, அண்ணன் சீமான் போகிறாங்க, அண்ணன் திருமா போகிறாங்க, பல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் போகிறாங்க, பிஜேபி கட்சியை சார்ந்த அண்ணாமலையும் போகிறாரு, எல்லாரும் போகிறாங்கல்ல, தீர்வு கிடைச்சிருச்சா? ஏன் கிடைக்கல? அப்போ தீர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துல தலைவர் இருக்கார். அப்போ ஆட்சியும் அதிகாரத்தையும் தமிழக வெற்றி கழகத்திடம் கொடுத்தீர்கள் என்றால் பெண்களுக்கு 100% ஒரு பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு சிறப்பான ஒரு முறையில் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் என்று எங்கள் தலைவர் சொல்கிறார். ஓகே, ஆளுநர் சந்திப்பை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். போய் ஆளுநரை சந்திருச்சியா? ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அதே ஏதோ ஆளுநரை எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. இது என்னது? ஏன்னா போய் சந்திக்கிற போது சிரிச்சுக்கிட்டே போய் பேசினதா இருக்கட்டும், அவர் கூட நிறையா ஃபோட்டோ வெளியாச்சு. அதே இப்போ நேற்று வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. என்னங்க ஒரு கேள்வி, இப்போ ஆளுநரை சந்திக்கும் போது முறைச்சிக்கிட்டே போய் சந்திக்க முடியும்? இல்லை, அப்போ ஒரு நிலைப்பாடு, இப்போ ஒரு நிலைப்பாடு, ஏன்னா ஒரே நிலைப்பாடு தாங்க. ஆளுநருடைய செயல்பாடு என்பதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது. அதை சிதைக்கக்கூடிய செயலை ஆளுநர் அவர்கள் செய்து கொண்டிருக்கார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தாங்க இசைக்கப்படும். அதன் பிறகு அந்த நிகழ்வு முடிந்த பிறகு கடைசியில் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி முடியும். இதுதான் மரபு. அதை தான் சட்டமன்றத்திலும் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கோம். திடீர்னு ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தை முதல்ல நீங்கள் இசைங்க அப்படின்னு சொல்கிறது, அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்யக்கூடிய வேலையில் தானே அவர் ஈடுபடுறாரு. அப்போ யாரையோ காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையில் ஆளுநர் அவர்கள் ஈடுபடுறாரா? அப்போ மாநில அரசும் ஆளுநரும் எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க? மக்களின் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு இடம் தான் சட்டமன்றம். இப்போ நேற்று முழுவதும் இன்றைக்கு முழுவதும் எது செய்தியாக மாறுது? ஆளுநர் ஏன் புறக்கணித்தார், திமுகவுக்கும் ஆளுநருக்கும் என்ன சண்டைன்னு தான் பேசப்படுதே தவிர, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் நடந்ததுல அது குறித்து பேச முடியல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர போகிறதா சொன்னாங்க. வேங்கவயல் குறித்து 2 வருஷம் ஆயிடுச்சு, மலம் கலந்தவர்கள் யாருன்னே தெரியல, கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார்கள். இப்போ அது குறித்து எந்த செய்தியும் வெளியில் வரல. அப்போ யாருக்காக ஆளுநர் அவர்கள் வேலை செய்கிறாரு? அப்போ அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஆளுநர் என்பது இந்த ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்காகவும் மாநிலம் எதெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்கே தவிர எங்களுடைய மரபின் மீது நீங்கள் எப்படி தலையிடலான்னு தான் நம்ம தலைவர் கேட்டிருக்காரு.
பல ஆண்டுகளாக எதை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிறோமோ அதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க நம்ம சொல்கிறோம். அதை எப்படி ஆளுநர் எப்படி தலையிடலாம்? எந்த இடத்துல வந்து தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது சொல்லுங்கள். இல்லை, எங்களுக்கும் அதான் கொஸ்டின். ஏன்னா இப்போ போன வருஷம் வந்து இதே இதுதான் நடைபெற்றது. வந்தார், தேசிய கீதம் பாட சொன்னார், பாடல. அப்படின்றப்ப 2 நாளுக்கு முன்னாடியே சபாநாயகர் போய் சந்திச்சு என்னென்ன அப்புறம் ஏன் வரணும் அவர்? அதுதான் நான் சொல்றேன். அப்போ 2 நாளுக்கு முன்பு சபாநாயகர் போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே என்ன உரையை வாசிக்க வேண்டும் என்று அந்த உரையை கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து அவர் சொல்லியிருக்கலாமே சபாநாயகருக்கு, கடந்த முறை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த முறை வந்து நான் வரும்போது நீங்கள் தேசிய கீதம் வந்து இசைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சட்டமன்றத்துக்குள் சென்று அந்த உரையை வாசிப்பதற்கு முன்பாக காரணம் ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதாங்க வருத்தத்தை ஏற்படுத்துது. தேசிய கீதத்தை இசைக்கலை, தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறாங்க, அதனால் நான் வெளியே செல்கிறேன் என்று சொல்கிறார்ல, இது ரொம்ப ஒரு தவறுங்க. எந்த இடத்தில் தேசிய கீதம் தமிழ்நாட்டில் அவமதிக்கப்பட்டது? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பல பேர் உயிர் தியாகம் செய்திருக்காங்க. இந்தியா என்கின்ற ஒரு நாடு சாதாரணமாக விடுதலை அடையலை. எல்லா மாநிலத்தை சார்ந்த மக்களும் போராடி உயிரை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, வேர்வை சிந்தி போராடிய ஒரு சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த இடத்துல தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது? அதே நேரத்தில் என் தாய்மொழி தமிழ், என் தமிழ் தாய் போற்றப்பட வேண்டும். ஓகே, உங்கள் அண்ணன் இந்த தமிழ் தாயை போற்றப்படும் சொல்லும்போது உங்கள் அண்ணன் வந்து பாசத்துக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்ட புத்தக விழாவில் பூச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி சொன்னதுக்கு என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை தாவேகா எப்படி பார்க்கிறது? இல்லை, அது குறித்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாங்க கேட்கல. நான் தமிழக வெற்றி கட்சி தமிழ் தாய் பாடலை, தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவமதிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அங்கே எழுதலை. தமிழ் தாய் வாழ்த்தை யார் அவமதித்தாலும் தவறு தான், அவர்கள் வந்து கண்டனத்துக்குரியவர்கள் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்களை அழைத்து நீங்கள் கேளுங்க. நம்ம ஆளுநருடைய செயல்பாடு என்பது ரொம்ப தவறுங்க. அப்போ இது வந்து எப்படி நடக்குதுன்னா, திமுகவும் ஆளுநரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பிரச்சனையை மடைமாற்றம் செய்வதற்கு இவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளத்தில் பேசப்படுதா இல்லையா? எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணுங்க. அந்த பாலியல் ரீதியாக கொடுமைக்கு உள்ளான அந்த சகோதரி மனக்குமுறலோடு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த எஃப்ஐஆரை நம்ம படிச்சிருப்போம். அந்த எஃப்ஐஆரை படிக்கின்ற பொழுது அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்போ அந்த சார் யார்? அதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஆளுநருக்கு இருக்குது. ஆளுநர் தானே பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்தமே தவிர, ஆளுநரிடம் போனால் எங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்லாம் நம்ம போல. மத்திய அரசு, மாநில அரசின் மீது நம்பிக்கை கிடையாது, தமிழ்நாடு காவல்துறையின் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ எங்களுடைய குமுறல்களை யாரிடமாவது சொல்லணும், யாரிடமாவது ஒரு நீதி கிடைக்காதா என்கின்ற அடிப்படையில் நாங்கள் போன இடம் ஆளுநர். எதற்காக போனோன்னா, அவர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தர். நீங்கள் வேந்தராக இருக்கிறீங்க, தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க, துணை வேந்தரை நியமிங்க. உங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ளே தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, வேடிக்கை பார்க்காதீங்க, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சோம். 3 கோரிக்கையை முன் வச்சுருக்கோம்ல. ஆமாம், அது புரியுது. ஒன்றிய அரசு மாநில அரசு கேட்ட 2000 கோடியை ஏன் இன்னும் நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க? அதை தயவுசெய்து ஆளுநராக நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. திரும்பவும் சொல்கிறேங்க, மாநில அரசுக்கு எதிராக, மாநில நலனுக்கு எதிராக, மாநிலத்தினுடைய சுயமரியாதைக்கு எதிராக ஆளுநர் செயற்பட்டார் என்றால் அந்த ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. நாங்கள் ஆளுநரை மிக வன்மையாக எதிர்க்கிறோம். தாவேகாவில் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் போடும்படி போயிட்டுருக்கு. அதில் நிறையா சிக்கலும் இருக்குது அப்படின்ற தகவல் வருது. நாகையில், தூத்துக்குடியில், அதுக்கப்புறம் காரைக்காலில் லாயர்ஸ் வந்து அந்த வாக்காளர் இதை கிழிச்சு போடுற மாதிரி அது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு இது வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கி 1 வருஷம் இது போயிட்டுருக்கு. என்னென்ன அடுத்த மாதத்துக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்குன்னா என்ன இருக்குது தாவேகா? இல்லை, அடுத்த அப்டேட்னு வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனம். பிப்ரவரி 2 வந்துச்சுன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 1 ஆண்டுகள் ஆகிறது. அதனுடைய நிகழ்வு இருக்குது. இப்போ பொங்கல் பண்டிகை சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அரசு கொடுக்கின்ற பொங்கல் தொகுப்பை விட, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அரசு கொடுக்கின்ற பொங்கல் தொகுப்பை விட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாங்கள் மிக சிறப்பான முறையில் பொங்கல் தொகுப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அரசு கொடுக்குற பொருளுக்கும் நாங்கள் கொடுக்குற பொருளுக்கும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பொருள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கோம். மத நல்லிணக்கத்தை சார்ந்த ஒரு பொங்கலாக இருக்க வேண்டும், எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றுமை பொங்கலை கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் தலைவர் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அடுத்தடுத்து அதிரடியான சம்பவங்கள் தமிழக வெற்றி கழகம் அதிரடி அரசியல் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.